நிலங்களுக்கு அடிப்படையாக இருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. வேறு எந்த நாட்டிலும் எந்த மொழியிலும் எந்த இசையிலும் நிலத்திற்கேற்ப பொழுதுக்கேற்ப பண்கள் கிடையாது. தமிழிசைக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு பெரிய பெருமை பொழுதுக்கு ஏற்ற பண். காலை நான் இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு சின்ன ராகம் முணுமுணுத்தா அது என்ன பொழுதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். என்ன பொழுது ஞாபகம் வருது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல அவை எனக்கு. பூபாலம்னு சொல்றீங்கல்ல, அது பூபாலம் இல்லை. பூபாலம்ங்கிற சொல் ரொம்ப பின்னால் வந்தது. ஒரு தமிழ் பண்ணை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன். அது புறநீர்மை குறிச்சிக்கலாம். சில பேர் எழுதுறீங்கல்ல, புறநீர்மை என்பது பின்னால் பூபாலம் என்று ஆயிற்று. ஆரிரோ தாலோ தாலேலோ. ராத்திரி எந்த ராகம் பாடி தூங்க வைப்போம் குழந்தைங்கள? தூங்க வச்சா தாய்மார்கள்லாம் இப்போ பாடுற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம என்னை மாதிரி கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் சொல்லுவோமே, 60 தாண்டியவர்கள் பாட்டு பாடி குழந்தைய தூங்க வச்சுருப்பாங்க. என் மாதிரி தேவாரம் பாடி தூங்க வைக்கிறான் என் கொள்ளு பேரனை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒழுங்காக வளர்த்துருக்கோங்கிற மகிழ்ச்சி. நீலாம்பரின்னு சொல்கிறீங்கல்ல, நீலாம்பரிக்கு உரிய பெயர் மேகராக குறிஞ்சி. இப்போ இந்த ரெண்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவர்கள் இருந்தால் அடுத்த தலைமுறை அவர்களுக்காக நான் சொல்கிறேன். புறநீர்மை என்பது பூபாலம், மேகராக குறிஞ்சி தான் பின்னால் நீலாம்பரி ஆயிற்றுன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு நிலத்திற்கும் 5 நிலங்கள் சொன்னேன். குறிஞ்சி பண், சாதாரிங்கிறது ஒரு பண், அது முல்லைக்கு உரியது. அதைத்தான் இப்பொழுது நாம் பந்துவராளி ராகத்தில் பாடுற பழக்கம் இருக்குது. மருதத்திற்கு மருதப்பண், எதுகுல காம்போது இந்தளம் அதெல்லாம் பாடுறாங்க. இப்போ செவ்வழி என்பது நெய்தலுக்கு உரியது, பாலைக்கு உரியது, பஞ்சுரம் என்ற பண். நான் சொன்ன மாதிரி 11,901 103 ஆகி 21 ஆயிற்று என்று சொன்னேன். இந்த பண்களை பற்றி 14 கீழ்கணக்கு நூல்களையும் நிறைய செய்திகள் இருக்குது. என்ன சொல்கிறார்? ஒரு பாட்டுக்கு பொருத்தமாக பண் பாடணும். இப்போ காலையில் பாட வேண்டிய ஒரு பண்ணை நீங்கள் ராத்திரி பாடக்கூடாது. இரவு பாட வேண்டிய பண்ணை மத்தியானம் பண்ண கொண்டு பாடக்கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இன்னென்ன நேரத்துக்கு இன்னென்ன பண்கள். முதல்ல நிலத்திற்கு ஏற்ற மாதிரி பண் அமைப்பு இருந்து காலப்போக்கில் பண்கள் பொழுதுக்கு ஏற்ற மாதிரி அமைந்தது தமிழ் இசையின் ஒரு வளர்ச்சி என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். கீழ்கணக்கு நூலில் ஒரு நல்ல தமிழ் சொல், இங்கே வந்திருக்கிற தமிழ் அன்பர்கள் சச்சி மாதிரி இருக்கவங்க சொல்கிறோம், என்ன பாட்டு பாடுற ஒரே அவசரம் சொல்கிறோம் இல்லையா? அவசரம் என்பது தமிழ் சொல் அல்ல, அதிர்ப்பு ஒலி. எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. பாட்டு பாடுவதில் அதிர்ப்புன்னா காது அப்படி ஐயோ என்ன இப்படி பாடுறா சுருதியே இல்லாமல். நம்ம ஊரில் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்கல்ல, நீராறும் கடல் உடுத்தன்னு 5 கட்டைக்கு ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் சகோதரிகள். அப்புறம் அந்த கடைசி வாழ்த்துதுமேங்கிறப்ப சௌரியமாக அது 4 கட்டையில் இறங்கி 3 கட்டையில் முடிச்சிருவாங்க. அதுதான் அதிர்ப்பு ஒலி. சுருதி மாத்தா லயம் பித்தா. சுருதி ரொம்ப முக்கியம் தமிழ் இசையாக இருந்தாலும் எந்த இசையாக இருந்தாலும். ரொம்ப அழகாக சொல்கிறார். 4 மணி கடிகையில் அந்த கருத்து வருது. பண் அதிர்ப்பின் பாடல் அதிர்ந்து விடும். பண் சரியா இல்லை என்றால் பாடத்தில் சுரபேதம், அபஸ்வரம், அதிர்ப்பு ஒலி கேட்கும். இந்த அதிர்ப்பு ஒலி என்ற அருமையான தமிழ்ச்சொல் கீழ்கணக்கில் எடுத்து ஆளப்படுகிறது. பொருத்தமான பண் இல்லைன்னா அந்த பாட்டே வீண். வள்ளுவர் சொல்றார், பண் எண்ணாம் பாடற்கு இயைபு இன்றேல். பாட்டுக்கு பொருத்தமாக பண் அமைய வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ இந்த பண்களை பற்றிய நூல்கள் சிவாலய மோகனுக்கு ஒரு 2-4 நூல்கள் நான் சொல்கிறேன் தம்பி, எங்கேயாவது கிடைக்குமான்னு. ஏன்னா 2 நாளாக அவங்களை எல்லாரும் ஊவேசாங்கிறாங்க. அவர் ஒன்றும் எத்தனை இடத்துக்கு போய் தேடி பார்த்தார் ஏடுகளை. ஊவே சுவாமிநாத ஐயருக்கு நிறைய ஏடுகள் கிடைத்த மாவட்டம் எங்கள் மாவட்டம் திருநெல்வேலியில். கவிராயர் குடும்பங்களில் ஏராளமான ஓலைகள் அவருக்கு கிடைத்தன என்பது வரலாறு. அது மாதிரி முயற்சி செய்தால், இந்த பண்களை பற்றிய ஏடுகள் கிடைத்தால், நூல்கள் கிடைத்தால், தமிழ் இசைக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி. சிற்றிசை, நம்ம மறைஞ்சு போன நூல்களை சொல்கிறேன். சிற்றிசை, பேரிசை, இசை நூல், இசை நுணுக்கம், இசை விளக்கம், பஞ்சமா பாரதியம், பண் அமைதி, பண் வரி விளக்கம், பாட்டும் பண்ணும் இசைக்கூறு,
பாடற் பண்பு, தாள வகையோத்து, தாள சமுத்திரம், கருவி இலக்கணம், ஆழத்தி அமைப்பு இத்தனையும் காணாமல் போச்சு. எங்கேயாவது இருக்கும், யார் வீட்லையாவது மூட்டை கட்டி பரலில் போட்டு வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். பண் எப்படி ராகமாயிற்று? இப்போ எல்லாருக்கும் ராகம் தானே தெரியுது. நீலாம்பரி தெரியுது, சங்கராபரணம் தெரியுது, பழம்பஞ்சரம் தெரியாது, சங்கராபரணம் தெரியும். எப்படி இப்போ இந்த பண்கள் ராகம் என்ற பெயரை பெற்றன? ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி நமக்கு தெரியும். பல்லவர்களுக்கு பிறகு ஒரு பெரிய களப்பிரர் காலத்தில் என்ன ஆயிற்று, இந்த இசை புலன்களை அழிக்கிறது. இசை, நாட்டியம், பெண்கள் இதெல்லாம் ஒதுக்கணும்னு ஒரு 300 ஆண்டுகள் களப்பிரர் காலம் நம்ம சொல்கிறோம். பிறகு சிறிது சிறிதாக பல்லவர்கள் வந்தார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழை வளர்த்தார்கள். நமக்கு செய்தி தெரியும். மீண்டும் ஒரு தொய்வு வருகிறது. தஞ்சாவூரில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணுங்க. சோழ வளநாடு சோறுடைத்து மட்டும் இல்லை, இசையை கலைகளை வளர்த்தவர்கள் சோழ மன்னர்கள். ராஜராஜ சோழன் காலத்தில் தான் எண்ணற்ற பெண்களை தஞ்சை கோவிலில் அமர்த்தி, கோவில் பினா பிள்ளைகள் ஏது அவனூர் ஏது அவன் பேர், யார் உற்றார் யார் அயலார் என்று மாணிக்க வாசகர் அவர்கிட்ட தான் போய் கேட்கிறார். இறைவனை எப்படி வணங்குறது, அவனுக்கு எது ஊரு எது இடம்னு யாரையும் போய் கேட்கல. கோவிலில் இருக்கின்ற பினா பிள்ளைகள் பெண்கள், தேவர் அடியவர்கள். அப்படி அவன் ஆடற் கலையை, திருமுறைகளை, ராஜராஜன் காலத்திலேயே திருமுறைகளை ஓதுகின்ற பழக்கம் இருந்தது என்பது வரலாறு. எனவே அப்படி ஒரு மேல் நிலையில் இருந்த கலைகளின், தமிழின், திருமுறைகளின் வளர்ச்சி கொஞ்சம் குறையுது. ஆனால் தஞ்சை மன்னர்கள் இந்த கலைகளுக்கு ஊக்கம் அளிக்கின்றார்கள். அப்பொழுது விஜயநகர பேரரசு அங்கிருந்து அவர்களுடைய இறுதி காலம், அங்கே இருக்கிற கலைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புலம் பெயர்ந்து தஞ்சை மராட்டி மன்னர்கள் காலத்தில் தஞ்சாவூரில் குடிபுகுந்தார்கள். ரொம்ப முக்கியமான செய்தி, குடிபுகுந்தவர்கள் தமிழை கற்றார்கள், தமிழ் இசையை பயின்றார்கள். அவர்களுடைய நூலில் திருமுறைகளை பற்றிய குறிப்புகள் உண்டு. ஆதி மும்மூர்த்திகளின் வரலாறு என்ற அற்புதமான நூலிலிருந்து இந்த செய்தியை நான் எடுத்தேன். முதலில் தஞ்சை மராட்டியர்கள் காலத்தில் தான் வயலின், கிளாரினெட் ரெண்டும் நம்ம ஊருக்குள்ளேயே வருது. அதுவரையிலும் அந்த 2 கருவிகளும் இங்கே கிடையாது. வந்தவர்கள் என்ன செய்தார்கள், நம்ம இசை தனியாக இருக்குது, அவர்களுடைய இசை தனியாக இருந்தது, இரண்டையும் இணைத்தால் ஒரு இசைக்கு நல்லது தானே என்ற நல்ல எண்ணத்தில் இசை இலக்கண வடமொழி நூல் படைத்தார்கள். 2 நூல்களை நீங்கள் இசை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 நூல் ரொம்ப முக்கியம். 9ஆம் நூற்றாண்டில் மதங்க முனிவர் எழுதிய பிரகதேசி, 13ஆம் நூற்றாண்டில் சாரங்க தேவர் எழுதிய சங்கீத ரத்னாகரம். இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சாலிட் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம். மிகப்பெரிய சங்கீத பொக்கிஷங்கள். தமிழையும் வடமொழியையும் இணைக்க வேண்டும். மணிப்பிரவாள நடை மாதிரி தான் வடமொழியும் தமிழும் இணைந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முத்தும் பவளமும் இணைந்தது போல என்று ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு வைஷ்ணவ நூலில் அந்த உரைகள் எல்லாம் 2 மொழிகளும் கலந்து எழுதப்பட்டன. தீய எண்ணங்கள் கிடையாது. பிறகுதான் அது மொழியை அழிக்கின்றது என்று தனித்தமிழ் இயக்கம் தோன்றியதுன்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அப்படி இந்த 2 ஒப்பற்ற நூல்கள். இன்னொன்று நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, கீர்த்தனை அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் என்ற அமைப்பு 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் கிடையாது. பல்லவி, அனுபல்லவி, சரணம் அப்படின்னு ஒரு கீர்த்தனையை முதலில் செய்தவர் நம்முடைய தமிழ் இசை மூவரில் ஒருத்தர் முத்து தாண்டவர். அதுவரையிலும் அந்த கீர்த்தனை அமைப்பு கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல சங்கீத மும்மூர்த்திகள் தியாகையரும் கோபாலகிருஷ்ண பாரதியாரும் சமகாலம் திருவாரூரில் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். ஒரு முறை தியாகர ஐயர் வீட்டுக்கு கோபாலகிருஷ்ண பாரதியார் வருகிறார். அப்போல்லாம் எவ்வளோ நல்ல பழக்கம் பாருங்கள், ஆற்றுல போய் குளிச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ தண்ணி ஓடி இருக்கு. எல்லார் வீட்டுக்கு பின்னாலேயும் காவேரி கால்வாய்கள் ஓடி இருக்கின்றன. அப்போ இவர் கேட்டுக்கிறார், நீங்கள் ஆபோகி ராகத்தில் ஏதாவது பாடல் எழுதியிருக்கின்றீர்களா என்று தியாக ஐயர் கோபாலகிருஷ்ண பாரதியிட்ட கேட்டாராம். அவர், நான் இதுவரையிலும் எழுதலை, ஒரு பாட்டு எழுதுங்க என்று தியாகையர் சொல்ல, ஒரு ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வரக்கூடிய நேரம் 1 மணி நேரம் இருக்குமா? கிருபாநிதி இவரை போல, கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ பூமி மேலே, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல் தோன்றியது ஒரு ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வர்ற நேரத்துக்குள்ள அவருக்கு மனசில் தோன்றிய ஆபோகி பாடல். யாருக்காக? நேர் விருப்பம்.
தியாகையருக்காக பாடப்பட்ட பாடல். இது இந்த ஆதி மும்மூர்த்திகள் வரலாற்றை படிக்கிறப்போ ஒரு உண்மை தெரிகிறது. தியாகையருக்கு தமிழ் நல்லா தெரியும். திருவாரூரில் வாழ்ந்தவர். ஏன் தெலுங்கு பாடல்களை பாடினார்? அவருடைய தாய்மொழி. ஆனால் அவருடைய தாய்மொழி மீது அவருக்கு இருக்கின்ற பற்று நமக்கு இருக்கா? நாம் தமிழிசையை பாட வேண்டாமா, தமிழ் பாடல்களை பாட வேண்டாமா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஐயா நம்முடைய ஏஎம் சுவாமிநாதன் ஐயா ஒரு கருத்தை பற்றி கேட்டாங்க. இந்த திருமுறைகளுக்கெல்லாம் பண்கள் வகுத்த பெருமை யாருக்கு உண்டு? மனையரத்தின் வேரணையர்னு சேக்கிழார் ஏங்க பெரிய புராணத்தில் பெண்களை அவ்வளவு பாராட்டுகின்றார்? இல்லறம் என்பது ஒரு பெரிய மரம், அடிப்பகுதி தலைவன், பழங்களெல்லாம் பிள்ளைகள், தேடி வருகின்ற உறவுகள் பறவைகள் என்று சொன்ன சேக்கிழார் பெருந்தகை அந்த அடிமரம், அந்த பறவைகள், அந்த பிள்ளைகள் அனைத்தையும் தாங்குகின்ற, கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருந்து வேலை செய்கின்ற பெண்களை என்ன சொல்லல பாராட்டினார்? மனை அறத்தின் வேரணையர். இந்த வேர் இல்லைன்னா மரம் விழுந்துரும். அப்படி நம்மை சிறப்பித்தார். பெண்களை மிகச் சிறப்பாக கூறினார் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை. அப்படிப்பட்ட பெண் ஒருத்தி தான் பண் அமைவு தெரியாமல் திண்டாடிய பொழுது இந்த பாடல்களுக்கு இப்படித்தான் பண் அமைக்க வேண்டும் என்று திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் பரம்பரையில் வந்த பாடினியார் தான் திருமுறை பாடல்களுக்கு பண்களை அமைத்து கொடுத்தவர். ரொம்ப நம்மளாம் நிறைந்த கரவொலி எழுப்பி அந்த அம்மாவுக்கு நன்றி பாராட்டணும். ஏன்னா இதெல்லாம் செய்யலைன்னா ஒரு தேவாரத்தை எப்படி பாடுறதுன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னொரு அம்மாவுக்கு நிச்சயமாக நீங்கள் கைத்தட்டி ஆகணும். எல்லா தேவார ஆசிரியர்களுக்கும் காலத்தால் முற்பட்டவர் எங்கள் அம்மா காரைக்கால் அம்மையார். நான் முதலாக பேசின தலை 2 பண்களை நகரத்து பெண்மணி, அவங்க நகரத்து செட்டியார் குலம், 12 வயதில் திருமணம், ஒரு சில மாதங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த மாங்காய் கதையெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியதில்லை. மாங்கனியால் அப்பா இது தெய்வ பெண்மணி, இவரோடு நம்மால் வாழ முடியாது என்று அவன் பிரிந்தான். நான் அடிக்கடி நினைப்பேன், கணவனை பிரிந்த பெண்களும் திலகவதியார் போல போர்க்களத்தில் கணவன் உயிர் விட இவன் தான் நிச்சயிக்கப்பட்டவன், இனி என் வாழ்க்கை இல்லாமல் அவன் நினைவுகளோடு கழியும் என்று வாழ்ந்த பெண்களும், காரைக்கால் அம்மையாரும் திலகவதியாரும், இந்த தமிழுக்காக இந்த இளமையை துறப்பேன் என்று துறந்த ஔவையாரும் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. எல்லாமே அமைஞ்சிடாதுங்க வாழ்க்கையில். மிக இளைய வயதில் கணவனை இழந்து விட்டால் அதுக்கப்புறம் என்ன? சாதல் எளிது. சங்க இலக்கியம் கலித்தவை சொல்லுகிறது, உடனடியாக செத்து போகிறது ரொம்ப எளிமைங்க. ஆனால் வாழ்ந்து சாதித்தல் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கடினம். அதனை சாதித்த காரைக்கால் அம்மையார் வழியில் நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ அருமை! காரைக்கால் அம்மையார் தான் முதலில் நீங்கள் பண்களுடைய வரலாற்றை பார்க்கணும் அப்படின்னா 2 பண்களை சொன்னவர்கள் காரைக்கால் அம்மையார். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறோம் முதல்ல செஞ்சவங்க முதலில் பதிகம் என்ற அமைப்பை பாடியது காரைக்கால் அம்மையார். அதுவரையிலும் பதிக அமைப்பு கிடையாது. 10 பாடல்கள் சேர்ந்தார் ஒரு பதிகம் முதலில் செய்தவர். திருக்கடை காப்பு ஞானசம்பந்தர் பாட்டை சொல்கிறோமே, அந்த பாட்டை பாடியது யார்? பாடினால் என்ன பலன் கிடைக்கும்? அதை முதலில் சொன்னவர் காரைக்கால் அம்மையார். என்ன சொல்கிறார் தன்னுடைய பாட்டின் கடைப்பகுதியில்? அப்பனை அணி திரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் 10 வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவார்கள். என்னுடைய பதிகத்தை யார் இந்த 10 பாட்டையும் படிக்கின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும், அது பதிக பயன் என்று அவர் எழுதினதை பின்னால் வந்த ஞானசம்பந்தர் படிக்கின்றார். ரொம்ப அருமை. ஞானசம்பந்த பெருமான் எப்படி நன்றி பாராட்டினார்! இந்த பண்ணை முதல் பாட்டாக எடுத்தாண்டார். 2 பேர் காரைக்கால் அம்மையாருக்கு நன்றி கடன் செலுத்தியவர்கள். எங்களுடைய ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும். முதல் பாட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்தள பண்ணில் அமைத்தார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நட்டப்பாடையில் அமைத்து நன்றி கடனை காட்டினார்கள். அந்த 2 பண்களை சொல்லத்தான் எனக்கு நேரம் இருக்கும், அதை மட்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்னொரு புதுமையும் காரைக்கால் அம்மையார் செய்தார்கள். அந்தாதி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க முறையாக கல்லூரியில் போனாங்க, தொல்காப்பியம் படித்தாங்க, சாமி தியாகராஜர் மாதிரி தமிழ் ஆசிரியர், அப்படிலாம் நமக்கு வரலாறு இல்லை. 12 வயதில் திருமணம் ஆயிருக்கு. ஒரு பாட்டின் ஒரு இறுதி சொல்லோ, இறுதி அடியோ, இறுதி எழுத்தோ அடுத்ததற்கு தொடக்கமாக அமைவது அந்தாதி. அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள். அவங்க தான் முதலில் அந்தாதியை செய்தவர்கள். அதுக்கு முன்னால் அந்தாதி கிடையாது. உடனே ஒரு தமிழ் ஆசிரியர் சும்மா விடுவாரா? அவர் உடனே ஒரு ஆராய்ச்சி பண்ணி இல்லை 1810 ஒரு 10 பாட்டு இருக்குது, காப்பியாற்று காப்பியனார், அது அந்தாதி. அதை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி இல்லை கடைசி வரை முதல் பாட்டோடு மண்டலித்து முடிதல் வேண்டும், அது மண்டலித்து முடியலை, இது அந்தாதி இல்லைன்னு அதை தூக்கி போட்டுட்டாங்க. அதனால காரைக்கால் அம்மையார் வென்றார்.
அவர்தான் முதலில் அந்தாதி பாடியவர். ஒரு கலித்துறையும் ஒரு வெண்பா பாடலும் மாறி மாறி வர அந்தாதி முறையில் அமைந்த பாட்டு திரு இரட்டை மணிமாலை. அதுவும் அந்த அம்மா தான் முதல்ல செஞ்சாங்க. அதுவரையிலும் அந்த அமைப்பே கிடையாது. ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 11 கூட்டல் 11 22 பாட்டு. ஆனால் இந்த அம்மையார் பாட்டை 11ஆம் திருமுறையில் வச்சிருக்கிறாங்க. அதுதான் புரிபடலை. ஏன்னா காலத்தால் முற்பட்டவர்கள் பாடல்கள் 11ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கு. 1401 பாட்டு இருக்கு 11ஆம் திருமுறையில். 40 நூல்கள் இருக்கின்றன. 12 ஆசிரியர்கள் படித்திருக்கின்றார்கள். 11ஆம் திருமுறைக்கே பிரபந்த திரட்டுன்னு பேர். அவ்வளவு சிற்றிலக்கியங்கள், 40 சிற்றிலக்கியங்களின் தொகுப்பாக இந்த 16ஆம் திருமுறை அமைகிறது. காரைக்கால் அம்மையாரின் பாட்டை அந்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் ஒரு பாட்டு, முதல் பாட்டு ரொம்ப காலத்திற்கு முற்பட்டது. தேவார ஆசிரியர்கள் காலத்துக்கெல்லாம் முற்பட்டது. நீங்கள் யாரும் மேடைகள் அது யாரும் பாடுறதே இல்லை. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை பாடுவார் ரொம்ப குறைவு. எப்படி அந்த நட்டப்பாடை இன்றைக்கி அதை கம்பீர நாட்டை தவறு எதுவாக இருந்தாலும் பேராசிரியர் வைத்திலிங்கம் என்ன அப்புறமா திருத்திக்கலாம். ஏன்னா உங்களெல்லாம் வச்சுட்டு பேசுகிறதுக்கே எங்களுக்கெல்லாம் துணிவு கிடையாது. ரொம்ப அழகான பாட்டு. ஒரு சுடுகாடு. சிவபெருமான் இடுகாட்டில் ஆடுகின்றான். ஊர்த்தவ தாண்டவம் திரு ஆலங்காடு. சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம், அஜபா நடனம் திருவாரூர். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நடனம். சுடுகாட்டில் பேய்கள் ஆடுகின்றன. பெரிய பெரிய பல்லு, சிவந்த முடி, என்னென்ன செடிகள் மரங்கள் சுடுகாட்டில் இருக்குமோ அவ்வளவையும் பதிவு செய்கின்றார் காரைக்கால் அம்மையார் அந்த பாட்டில். பாட்டோட ராகத்தை சொன்னால் உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து குண்டு கண் வெண்பல் குழி வயிற்று பங்கி சீமந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழ்கணை காலோர் பெண்பை தங்கி அலறி உலறு காட்டில் தாழ்சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. அங்கம் குளிர்ந்தனலாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. அப்பன் இடம் திரு ஆலங்காடே. எந்த பாடல் நம்முடைய நினைவுக்கு வருகிறது? ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பதிகம் நட்டப்பாடை. வரலாறு கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அம்பிகையின் திருமுலைப்பால் உண்கின்றது குழந்தை. பெரிய புராணத்தில் ரொம்ப அழகான பாட்டு அது. எப்படி சேக்கிழாருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து விழுகின்றன. வார்த்தைகளை நாம தேடி போகின்ற கவிஞர்கள் உண்டு. இது போன்ற கவிஞர்கள் சேக்கிழாருக்கெல்லாம் வார்த்தைகள் வந்து வரிசை கட்டி நிற்குமாம். என்ன போடுன்னு. திருமுலைப்பாலை உண்டதும் ஞானசம்பந்த பெருமான் அடைந்தது என்ன? சிவனடியே சிந்திக்கும் திரு பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் அடைந்தார். அடைஞ்சதும் அவருக்கு எல்லாமே வந்துருச்சு, சொல்லியே தர வேண்டாம். நான் இன்னைக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறேன். சிவாலயம் மோகன் அப்படியே ஒப்பிக்கிறார் அந்த பாட்டு எனக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா எனக்கே தெரியலைங்க, எனக்கே வந்துடுது. அதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? சபையில் போய் சொல்ல விரும்பலை. எனக்கு ஆச்சரியம். அவர் தொழிலால் ஒரு பொறியியல் துறையை சார்ந்தவர். எவ்வளவோ பழைய பாட்டை ஒன்று சொல்கிறேன், எது கேட்டாலும் அவருக்கு தெரியுது. குரு அருளும் திருவருளும் இருந்தால் ஒழிய இது உங்களுக்கு சித்திக்காது. நாங்களாம் படிக்கிறோம், தயார் செய்கிறோம், பேசுகிறோம். என்னென்ன நான் சொல்கிறது? படித்தது மட்டும்தான் சொல்ல தெரியும். படிக்காததெல்லாம் வந்து நமக்கு வரணும் என்றால் அது திருவருளும் குருவருளும். குருவின் மீது மிகுந்த பக்தி உடையவர். திருவாவடுதுறை ஆதீனம் பேரசனாவே கண் கலங்குகின்ற அந்த குரு அருள் அவருக்கு அனைத்தையும் உணர்த்துவது போல ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமுலைப்பாலை உண்டவர் அல்லவா, அப்படியே பொங்குகிறது அவருடைய முதல் பாட்டு. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றார்? நான் ஒன்றும் பாடலை, எனது உரை தனது உரையாக சிவபெருமான் என் நாவிலிருந்து பாடுகின்றானே தவிர எதுவும் என் கையில் கிடையாது என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். 384 திருப்பதிகம், 4158 பாட்டு தான் நமக்கு ஞானசம்பந்தத்தில் கிடைத்தது. இதில் மொத்த பாட்டு எவ்வளவு? 12 திருமுறைகளை. 12 திருமுறைகளில் 27 அடியவர்கள் எழுதிய 18,346 பாட்டு நமக்கு மொத்தம் இருக்குது. இந்த 18,346 பாட்டில் 3ல் ஒரு பங்கு ஞானசம்பந்தருடைய பாடல்கள். அவருக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? சேக்கிடார் என்ன செய்தார் தெரியுமா? பெரிய புராணத்தில் வச்சுக்கோ, 3ல் ஒரு பங்கு உனக்கு தான். 4286 பாட்டில் முக்காவாசி அவருக்கு நினச்ச ஞானசம்பந்த புத்தகம் மட்டும் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய வால்யூம் இருக்குது. பிள்ளை பாதி
புராணம் பாதி. சேக்கிழார் புராணத்தில் சரிவாதி ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒதுக்கியவர், இந்த நன்றி கடனை செலுத்தியவர் சேக்கிழார் பெருந்தகை. பின்னால் அருணகிரிநாதர் வருகிறார். முருகப்பெருமான்கிட்ட என்ன வரம் கேட்டார் தெரியுமா? நான் நல்லா பாடணும், சசிரேகா மாதிரி பாடணும். இப்படி ஏதோ ஒரு ஆசை இருக்குல்ல. அருணகிரிநாதர் கேட்குறார், ஞானசம்பந்த பெருமான் மாதிரி நான் பாடணும். புவியதனில் பிரபுவான புகழிவித்தார் போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே, ஞானசம்பந்தர் மாதிரி நாம் பாடணும் என்று வேண்டுகிறார்னா எவ்வளவு புதிய புதிய இசைப்பாக்களை, எத்தனை பண்பற்றிய செய்திகள். பன்னாரும் தமிழ், பன்னியல் தமிழ், பண்ணுலாம் அருள் தமிழ், இசைமலி தமிழ், சந்தநிறை தண்டமிழ், இசை மாலை. மற்றதெல்லாம் விடுங்க, தனக்கு ஒரு இனிஷியல் நம்ம போட்டுக்கிறோம்ல, முன் எழுத்து. தமிழ்ஞான சம்பந்தன், திருநெறிய தமிழ், மகிழ்ச்சி. 44 இடங்களில் தமிழை தெய்வத்தோடு இணைத்து காட்டியவர். 66 இடங்களில் தமிழை அது பாடின சம்பந்த பெருமானின் முதல் பதிகம் நட்டபாடை என்ற கம்பீர நாட்டை. காரைக்கால் அம்மையாரின் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் நாம் கேட்ட அதே பண். தோடுடைய செவியான் விடையேறியோர் தோவன் மதிசூடி, தோடுடைய செவியான் விடையேறியோர் தோவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம், பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனே, அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாம் என்று திருக்கடைக்காப்பில் பதிகம் பாடியவர். பதிகம் பாடுவதால் வருகின்ற நன்மை இவற்றை மிக அருமையாக ஞானசம்பந்தர் சுட்டுகின்றார். இது நட்டபாடை என்ற கம்பீர நாட்டை மனதில் இளந்தலைமுறை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுபோல பழம் பஞ்சுரம் என்பது தற்காலத்தில் சங்கராபரணம் என்று சொல்லப்படுகிறது. செவ்வழியை எதுவல காம்போதியாக பாடுகின்றார்கள். புறநுயிர்மை பூபாலம் என்று சொல்லப்படுகிறது. மேகராக குறிஞ்சியை நீலாம்பரியில் பாடுகின்றார்கள். புறநீர்மையில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாட்டு. இந்த புறநீர்மையை பற்றி நிறைய செய்திகள். பூபாலம் அப்படின்னு இப்போ கரெக்டாக சொன்னீங்க. இதுக்கு இந்துஸ்தானி இசையில் பிபாஸ் அப்படின்னு பேராம் இந்த புறநீர்மைக்கு. சங்க இலக்கியத்தில் விடியல் பாணி, காலையில் பாட வேண்டிய பண், அதனால விடியல் பாணி. மருதத்துக்கு உரிய பண். வைகரை பாணின்னு ஒரு பேர் இருக்குது. வைகரையில் பாடுற பண். சிலம்பதிகாரம் இதனை நேர்த்திரம் என்று சுட்டுகின்றது. பண்வாய் வண்டு நேர்த்திரம் பாட காண்பரு குவளை கண்மலர் விழிப்ப. வண்டுகளெல்லாம் நேர்த்திரம் பாடுகின்றன, குவளை மலர்கள் கேட்டு கண் விழிக்கின்றன என்று சிலப்பதிகார ஆசிரியர் கூறுகிறார். பூபாலம் அந்த சொல்ல ஒருத்தர் அருமையாக எஸ்என் நம்முடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் வெளியீடாக ஒரு நல்ல நூல் தமிழிசை வரலாறு, அது சொல்லி ஏன் இந்த பூபாலம்ங்கிற பேர் வந்திருக்கணும். புல் கூட்டல் ஆழம் சொல்ல இப்படி பிரிக்கணுமா? புல் ஆழம். ஆழம்னா ஒலித்தல். புல் பறவைகள் காலை பொழுதை பார்த்து பறவைகள் ஒலிக்கின்ற காரணத்தால் அந்த ராகத்திற்கு பூபாலம் என்று வந்தது. ஒரு ஆசிரியர் விளக்கம் தருகிறார். பூபாலம் அப்படிங்கிறது சில பண்களை வைத்து இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது என்று நம்மால் ஊகிக்க முடியும். தமிழிசையில் மட்டும்தான் அது முடியும். 2 பண் சொல்கிறேன்.
ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறார். கதை நமக்கு தேவையில்லை. என்ன பொழுதில் வந்திருக்கணும்? பிற்பகலா அல்லது இரவில் வந்திருப்பாரா அல்லது காலையில் வந்திருப்பாரா? வந்தது அவர் எதை பார்த்தார், என்ன பாட்டு பாடினார்? அவருக்கு முதல்ல எதை பார்த்தார் தெரியுமாங்க? இதை நான் வந்து அழவே கூடாதுன்னு நினச்சாலும் உருக்கமாக இருக்குது. 4 கோபுரங்கள். நீங்கள் மதுரைக்குள்ளே வரப்போ அந்த மேல் பாலம் வழியாக வர்றப்போ, முன்னெல்லாம் ரயிலில் வரப்போ அது கிடைக்கும் கோபுர தரிசனம்னு. இப்போ அதெல்லாம் அந்த கட்டடங்கள் கட்டி நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. அது பார்த்ததும் அவருக்கு என்ன ஞாபகம் வருகிறது தெரியுமா? டேயப்பா, மீனாட்சி அம்மன், சொக்கநாத கடவுள், ஒன்றும் ஞாபகம் வரல. எங்கள் அம்மா மங்கையர்க்கரசி, அவள் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அந்த கோபுரத்தெல்லாம் இடித்து அந்த கல்லெல்லாம் எடுத்து அவர்கள் தாழிகளையும் பள்ளிகளையும் கட்டியிருப்பார்களேன்னு நினச்சார்ல. மங்கையர்க்கரசி வளவர் கோண்பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடல் உருவ பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அந்த காலை பொழுதுல இந்த கோபுரத்தை பார்த்ததும் 5 அடைமொழிகள் பெண்களையே பாடாத ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளைக்கை மடமாணி பங்கையர் செல்வி. அப்புறம்தான் அவள் பாண்டிமாதேவி. அவள் மட்டும் உறுதியாக அந்த காலத்தில் சேக்கிடார் எவ்வளோ அருமையாக சொல்கிறாருன்னா, மங்கையர்க்கரசியார் வரலாற்றில் 2 பேர் தாங்க சைவம். அத்தனை பெரிய மதுரை, மற்ற எல்லாம் புறச்சமயங்கள். 10 நிமிடம் இருக்குது. கங்கை மணிமாறன் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, எனக்கு டைம் இருக்குண்ணா. இல்லை இன்னும் 10 மணி சொல்லியிருக்கு. நான் நேரத்தை பார்த்துட்டு தான் பேசிட்டுருக்கேன். எனவே அவர் 2 பாங்குமன்றி சைவம் அங்கு எய்தாததாக அப்படின்னு சேக்கிடார் சொல்கிறார். அதனை 2 பாங்கு. அமைச்சர் குலச்சிறையார் மங்கையர்க்கரசியார் 2 பேரை தவிர எல்லாம் புறச்சமயம் சேர்ந்து விட்டார்கள். இந்த 2 பேர் மட்டும்தான் பாக்கி என்று சேக்கிடார் சொல்வது போல ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற அந்த முதல் பாடல் புற நீர்மை. அப்போ ஒரு காலை பொழுதில் வந்திருக்க வாய்ப்புண்டு என்று நமக்கு உணர்த்துகின்றது. புறநீர்மைக்கு அடுத்ததாக நான் சொன்னேன் பூபாலம். அடுத்தது நம்ம கட்டாயமாக நிறைய பாட்டு ஞானசம்பந்தர் எந்த பண்ணில் பாடியிருக்கிறார். அவருக்கு ஒத்தத்திற்கு ஒவ்வொரு பண் பிடிச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லா பண்களையும் எடுத்தாண்டாலும் எனக்கு மோகனம் ரொம்ப பிடிக்கும். நேற்று பழனி வெங்கடேசன் ஓதுவார் திருவாசகம் பாடி நாணிய மகள்லாம் உருக மாலமாலியா கருங்கல் மனமும் கரைந்து நீர் பாய அன்பர் ஆகுனரன்றி மன்மதை உலகில் மற்றையர் இல்லை. அவன் இல்லைன்னா கல் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி ஒரு திருவாசகம் எனக்கு மோகன ராகம் ரொம்ப பிடிக்கும். நாவுக்கரசருக்கு ரொம்ப பிடித்த ராகம் கொல்லி. நம்முடைய ஞானசம்பந்தருக்கு ஒரு ராகம் ரொம்ப பிடிக்கும். எது என்றால் மேகராக குறிஞ்சி. இது பிடிக்குதோ அதில் நம்ம கிடைச்ச வரையில் வச்சு தானே நம்ம சொல்ல முடியும். மேகராக குறிஞ்சியில் அவர் கிட்டத்தட்ட 23 பதிகங்கள் 230 பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த காலத்தில் திருவையாறு வருகின்றார் ஞானசம்பந்த பெருமான். பெண்கள் எல்லாம் ஆடுகின்றார்கள். முழவுகள் மத்தளங்கள் எல்லாம் எத்தனை பக்கவாத்தியங்கள் எல்லாம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சத்தம், ட்ரம்ஸ் சத்தம் கேட்கவும் குரங்குகள் என்ன செய்யுதுன்னா, ஐயோ மழை வருது போல் இருக்கு என்று அஞ்சி எல்லாம் ஓடி போய் மரத்து மேலே ஏறிக்கிச்சான். ஏறி மேகத்தை பார்க்குதான் மழை வருதா இல்லையா. ஒரு அழகான இயற்கை காட்சி. ஞானசம்பந்த பெருமான் இயற்கையை அதிகமாக பாடியவர். அறிஞர் டாக்டர் மூவா அவர்களின் ஆய்வேடு ஞானசம்பந்தருடைய திருமுறைகளில் பாடல்களில் இயற்கை என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர் மூவா செய்த ஆய்வேடு. அவ்வளவு செய்திகள் அதில் இருக்குது. இந்த பண் மேகராக குறிஞ்சி, அப்பொழுது நீலாம்பரி என்று நம்மால் கூறப்படுகின்ற பண். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி
அலமந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் கோவில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையென்றஞ்சி வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையென்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. தூக்கமாக வரும் இந்த ராத்தை கேட்டா. நீலாம்பரிய தூங்குற ராகம். காலை பொழுதுல ஒரு மாதிரி தான் இருக்கு. தமிழ் எப்படி விளையாடுதுன்னா, இந்த பாட்டை கேட்டாவே நமக்கு இந்த ஒரு பாட்டு போகிறோம், 1 மணி நேரம் பேசலாம். வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 சொல்கிறோம். பெண்கள் ஆடுற ஆட்டம் சொல்கிறப்போ வலம் வந்த மடவார்கள் நட மாட முழ வதிர எல்லாம் வல்லினத்தை போடுறாரு. சிலம்பந்தி கொஞ்சம் குரங்கெல்லாம் பயந்து போச்சு. சிலம்பந்தி அலமந்து ஐயோ என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்னு மெதுவாக மரம் சிலம்பந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள். 3வது வரியில் வல்லினத்தை போட்ட ஞானசம்பந்த பெருமான், 4வது வரியில் பூரா இடையின எழுத்துக்களையும் மெல்லின எழுத்துக்களையும் போட்டு குரங்கு பயந்து போச்சு. நேற்று இலங்கை ஜெயராஜ் தம்பி வர இயலவில்லை, ஆனால் அவருடைய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். நான் எங்கே சொன்னாலும் இந்த கருத்தை அவருடைய கருத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா கருத்து திருட்டுன்னு சிலம்பொலி செலப்புன்னு சொல்லுவார். ஒருத்தருடைய கருத்தை எடுத்து நாம் மேற்கோளாக சொன்னால் இன்னார் சொன்னதுன்னு சொல்லிடணும். அது ஒரு மேடை நாகரிகம். நான் இந்த கருத்தை முதல்ல இலங்கை ஜெயராஜ் சொல்லி தான் கேட்டேன். சிலம்பந்தி அலமந்துன்னு வருதுல்ல, அது ஏன் சிலம்பந்தி? ஏன் எல்லா குரங்கும் பயப்பில்லை? மத்தள சத்தம் கேட்குது, முளவு சத்தம் கேட்குது, ஒரே டமடமன் சத்தம் கேட்டால் எல்லா குரங்கும் பயப்படணும்ல. உள்ளூர் குரங்கெல்லாம் பயப்படலையா? அதுக்கெல்லாம் தெரியுமா இது மேலே சத்தம்னு? இந்த ஊருக்கு வந்திருக்குல்ல விசிட்டர்ஸ், விருந்தாளி குரங்கு, அந்த விசிட்டிங் அது மாதிரி வர்றவங்களுக்கு வெளியூர்லேருந்துலாம் அந்த குரங்குகள் கூப்பிட்டுருக்கு. நம்ம உள்ளூரில் இருக்கிற மனுஷங்களுக்கே சாப்பாடு போட மாட்டோம், அப்புறம் இங்கே நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வேறு வர்றது. விருந்தாளி வந்தாலும் இப்போ எல்லாம் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போயிடுறோம், ரொம்ப வசதி. அதனால் இவர் சொல்கிறார், சிலம்பந்தி என்பது திருவாரூர் குரங்கு, திருவையாறு குரங்கெல்லாம் கிடையாது, அது ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க குரங்குக்கு இதெல்லாம் பாட்டு சத்தம்னு தெரியலை என்று ஒரு நுட்பத்தை நம்முடைய இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொன்னார்கள். அதனை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய சிவாலய மோகனுக்காக ஒரு நல்ல செய்தி. பழந்தக்க ராகம் என்பது என்னன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆராய்ச்சி. பழந்தக்க ராகம் கிட்டத்தட்ட ஞானசம்பந்தர் நிறையா பாடியிருக்கின்றார். சுத்த சாவேரி, ஆரபி, தேவகாந்தாரி இத்தனை ராகம் இருந்தால் கூட திருவாவடுதுறை ஆதீனம் தம்பி நான் உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். பழந்தக்க ராகம்ங்கிறது என்னன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியா. அதில் 4 ராகங்கள் அடிப்படுகின்றன, சுத்த சாவேரி, ஆரபி, தேவகாந்தாரி இதெல்லாம். ஆனால் திருவாவடுதுறை ஆதீன ஏட்டுப்பிரதியில் பழந்தக்க ராகங்கிறது ஒரு இரவு பண், அது சுத்த சாவேரியில் தான் பாடணும். சிறையாரும் மடக்கிளியே அந்த பாட்டு. இப்படி திருவாவடுதுறை ஆதீனத்தின் பணி தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழ் இசைக்கும் மிகப்பெரிய செய்தியை, மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக அது. கடைசியாக நான் கொல்லிப்பண்ணுக்கு ஒரு சான்று சொல்லணும் இல்லையா. கொல்லிப்பண்ணை அதிகமாக பாடியது நம்முடைய நாவுக்கரசர். 93 பதிகங்கள் கொல்லிப்பண்ணில் அமைச்சிருக்கிறார். அவ்வளோ ஏன் அவருக்கு கொல்லிப்பண் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏன் பெருமாள் ஒரு காரணம் சொல்கிறார். என்னென்னா அவருக்கு நோய் தீர்த்த பதிகம் கூற்றாயினவார், அதனால அவருக்கு அந்த பண்ணு ரொம்ப பிடிக்குமா. செலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், குற்றாயினவாறு விலக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். முதல் பதிகம் கொல்லிப்பண்ணில் பாடி அவருடைய நோய் தீர்ந்த பிறகு நிறைய கொல்லிப்பண் உகந்தாரே, சிவபெருமானுக்கு கொல்லிப்பண் தான் பிடிக்கும்னே பதிவு செய்கின்றார். கடைசி ஒரு கருத்து, நான் 2 பண்ணு சொன்னேன் இல்லையா, காரைக்கால் அம்மையார் பண்ணது. முதல் பண் சொன்னேன் நட்டப்பாடை, 2வது பணியை சொல்லி என்னுடைய நிகழ்வு முடிகிறது.
5 நிமிடங்கள் இருக்குது எனக்கு. நம்ம லேனா தமிழ்வாணன் வாட்ச் வச்சுட்டு தான் பேச ஆரம்பிப்பார், ஸ்டாப் வாட்ச். எங்கள் மூத்த வழக்கறிஞர் காந்தி அண்ணா எல்லாருமே நம்ம இலக்கிய விதினியவன் கம்பன் கழகமும் நேர கட்டுப்பாடு உண்டு. நான் ஆரம்பிக்கிறப்ப என்னுடைய நேரத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். 5 மணித்துளிகள் இந்த பாட்டுக்கு எனக்கு போதும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொண்டது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மற்ற நீ வன்மை பேசி என்னுடைய நான் திருநாமம் பெற்றனை சொற்றமிழ் பாடுக என்றால் தூமரை பாடும் வாயார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி 5 நிமிடங்கள். நிறையா பாடினா கூட நமக்கு கிடைத்திருக்கின்ற பதிகங்கள் 100 பதிகங்கள், 1026 பாட்டு, 17 பண்கள் அவர் பாடியிருக்கின்றார். ஞானசம்பந்தர் 21, நாவுக்கரசர் 10, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 17. யாரும் பாடாத அவருடைய ஒரு அருமையான பதிகம் செந்துருத்தி மீளா அடிமை என்ற பதிகத்தை செந்துருத்தி பண்ணில் பாடியிருக்கின்றார். அவருடைய முதல் பாட்டு பாடுனதும் கேட்குறார். கோதிலா அமுதே குணப்பெரும் கடலே யாதென்று என் சொல்லி பாடுவேன். சேர்க்கிறார், கேட்குறார். முன்மணி என்னை பித்தன் என்றனை பித்தா என்று பாடுக. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள, எத்த மறவாதே நினைக்கின்றேன் மனதுணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அத்தாவுன காளாயினி அல்லேன் எனலாமே. இது இந்தளம். இந்த இந்தளத்தை வைத்திலிங்க அண்ணா தான் தெரியும். மாயமாளவ கவுளையிலையும் பாடுறாங்க, நாதநாமக்கிரியை அதுலேயும் பாடுறாங்க. மாயமாளவ கவுளையில் பெரும்பாலும் பாடப்படுகின்ற ஒரு பண் இந்தளம் என்பது காரைக்கால் அம்மையாரால் முதலாக நமக்கு அறிமுகம் செய்யப்பட்ட பண். பித்தா பெரிசூடி அந்த பண்ணில் அமைது. அந்த ராகத்துக்கு என்ன, அந்த பண்ணுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொண்ட நேரத்தை நமக்கு உணர்த்துவதே இந்த பண். இந்த இந்தளம் மருதத்தின் ஒரு வகை. மருதம்ங்கிறது 4 மேலகத்தா ராகம்னு சொல்கிற மாதிரி பெரிய பண்ணது. பாலை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி 4 பெரும் பண்கள். மருதப்பண் மருத நிலத்திற்கு உரியது. காலையில் பாடப்பட வேண்டிய பண். அதனுடைய ஒரு பிரிவு மருத யாழ்த்திரம், அது 16ஆம் பிரிவு. அந்த 16ல் ஒன்று இந்தளம். அந்த இந்தளம் பாட வேண்டிய நேரம் காலையில் 10லேருந்து 12 நாழிகை. இஷ்டத்துக்கெல்லாம் பாட முடியாது. அப்போ சுந்தரர் அந்த பண்ணை பாடியதன் மூலம் சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட நேரம் காலை 10லேருந்து 12 நாழிகை. இவ்வளோ பெரிய உண்மையை நமக்கு யார் உணர்த்துறது? சி.கே. சுப்பிரமணிய முதலியார் உரை. அதுதான் நான் எங்கள் வீட்டு பூஜை அறையில், வழிபாட்டு அறையில் வச்சிருக்கிறேன். என் கணவர் பெரிய புராணத்தின் மூலம் அறியப்படுகின்ற பண்பாடுகள், த கல்ச்சர் ஆஃப் தமிழ்ஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் பெரிய புராணம் என்பது குறித்து கே.கே. பிள்ளைட்டு ஆய்வு செய்து எம்ஃபில் பட்டம் வாங்கியவர். அதில் என்ன அருமையான செய்திகள்! சி.கே. சுப்பிரமணிய முதலியார் படிக்கணும். நானே சொல்லுவேன், பெரிய புராணம் நான் உரை படிக்கலை, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இனிமேல் படிப்பேன். வைமுகோ எப்படி கம்பராமாயணத்துக்கு உரையோ அது மாதிரி இது ஒரு மிகச்சிறந்த உரையில் அவர் சொல்கிறார். உரையாசிரியரை நன்றி பாராட்ட வேண்டாமா? அப்போ காலையில் திருமணம் நிற்கிறப்போ ஒரு 5லேருந்து 6 மணியாக இருந்திருக்கணும். பிறகு இவங்கெல்லாம் திருவண்ணைநல்லூருக்கு வழக்காடி அதுக்கப்புறம் அருள்துறைக்கு போய் எல்லாம் முடிஞ்சு பாட்டு பாடுற நேரம் காலையில் 10லேருந்து 12 இருந்திருக்கலாம். அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இந்தளம் பாடப்பட வேண்டிய நேரம் 10லேருந்து 12 நாழிகை என்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தடுத்தாட்கொண்ட நேரம் உச்சி நேரம். இந்த நேரம் என்று ஒரு நேரத்தை, ஒரு நிகழ்வை, வரலாற்று பதிவை நாம் அறிந்து கொள்வதற்கு கூட இந்த பண் அமைப்பு என்பது மிக மிக முக்கியமாக நம்முடைய தமிழ் இசையில் இடம்பெறுகிறது என்று சொல்லி, பண் என்பது பாடல்களுக்கு அமைகின்ற பாட வேண்டிய முறை. கட்டளை என்பது தாளக்கட்டு. இப்போ நம்ம தாளம்னு சொல்கிறோம், அது கட்டளை. நான் இன்றைக்கு 4 பண்கள் சொல்லியிருக்கின்றேன். நட்டப்பாடை என்பது காரைக்கால் அம்மையாரால் பாடப்பட்டு பின்னால் ஞானசம்பந்த பெருமான் பாடிய கம்பீர நாட்டை. அடுத்தது புறநீர்மை என்பது மங்கையர்க்கரசியார் பாடல் நம்ம பார்க்குறோம். அது இந்த காலத்தில் பூபாலம் என்று நம்ம அழைக்கின்றோம். அடுத்தது புலனைந்தும் பொறிக்கழங்கி நீலாம்பரி என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு உரிய ராகம் மேகராக குறிஞ்சி. அதே மாதிரி பித்தா பிறைசூடி என்ற அருமையான முதல் பதிகம் பாடப்பட்ட அந்த பண் பேர் இந்தளம். நம்ம அதை இந்த காலத்தில் மாயமாளவ கவுளைன்னு சொல்கிறோம்.
பழம் பஞ்சுரம் என்பது சங்கராபரணத்திற்குரிய அற்புதமான பெயர். செவ்வழியை எதுபோல காம்போதியாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் எப்படி வந்தாலும் திருமுறைகள் காலம் கடந்து நிற்கும். இந்த அருமையான செய்திகளை, பண்களை பற்றிய செய்திகளையும் தமிழிசை எவ்வளவு பழமையானது, எப்படி இந்த பாடல்களெல்லாம் பாடி இறைவனிடம் எல்லாவற்றையும் பெற்றார்கள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே என்று சொல்வது போல சேக்கிழார் பெருந்தகை அவ்வளவு அருமையான செய்திகள். சேக்கிழாரில் ஒரு நுட்பம், இப்போ ஒருத்தர் அவர் தடுத்தாட்கொள்கிறார் அப்படின்னு சொன்னான்னு வைங்களேன், அந்த பாடல் எந்த சந்தத்தில் இருக்கிறதோ அந்த சந்தத்தில் தன்னுடைய பாடல்களை அமைக்கின்ற ஒரு திறமை வேறு யார்கிட்டையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் சேக்கிழார் பெருந்தகை ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் பாடப்பட்ட சூழ்நிலையை மனதில் வாங்கி கொண்டு அந்த பாடலை அமைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சேக்கிழார் பெருமானிடம் உண்டு. அதை நிறைய இடத்துல திருத்தொண்டர் புராணத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு உதாரணம் பாருங்க, நான் பித்தா பிறை சூடி முடிச்சேன்ல, அந்த நிகழ்ச்சியை சேக்கிழார் கூறுகிறார். முறையால் வரு மருதத்துடன் மொழியிந்தளம் முதலில் குறையா நிலை மும்மைப்படி கூடும் கிழமையினால் இறைபாணியின் இசைகோள் புணர் நீடும் புகழ் வகையால் இறையான் மகள் இசை பாடினன் எல்லாம் நிகர்வல்லான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர் பார் மெய்த்தாயினும் இனியானை அவ்விய நாவலர் பெருமான் பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தரணி முதலா உலகெல்லாம் உயை எடுத்தார் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா. மூலம் எந்த கட்டில் அமைஞ்சிருக்கோ ரொம்ப கடினம். அது சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் போதாத குறைதான். இருந்தாலும் ஒரு 4 அல்லது 5 பண்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் விழா, சேக்கிழார் மையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தது. இந்த செய்திகள் நல்ல ஓதுவார்களை வைத்து பதிவு செய்யப்பட வேண்டிய செய்திகள் என்பதை அன்பு சகோதரர் சிவாலயம் மோகன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இன்றைய அவைக்கு தலைமை தாங்கிய திரு ராஜகோபால் அவர்களுக்கும் பின்னால் பேச இருக்கின்ற அன்பு சகோதரர் அப்துல் காதர் ஐயா அவர்களுக்கும் அவை தலைவர் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற சிவனடியார் கூட்டத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.